السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கிறார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்நாளில் வெற்றி பெறுவதற்கான அழகிய வழிமுறைகளை காட்டுகிறார். மனிதரல்லாகிய நாம் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற வேண்டும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 71வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார்: வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத் يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த நண்பர்களாகுவதற்கான பண்புகள் என்ன? யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை அவர்கள் ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு பாவத்தை விட்டு அவர்கள் தடுப்பார்கள். யுகீமுன ஸலாத், 5 வேளை தொழுகையும் அவர்கள் நிலைநாட்டுவார்கள். யுதூன ஜக்காத், கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பார்கள். யுதீஊன அல்லாஹ் வ ரசூல், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், அப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் தஆலா மிக விரைவாக சீக்கிரத்தில் கருணை புரிகின்றான் என ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வுடைய கருணையும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அதற்கான வழிமுறை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நன்மையை ஏவன், அல்லாஹ் கட்டளையிட்டப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், பாவமான காரியங்களை விட்டு தடுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அம்ரு பில் மஅரூஃபி ஸதக்கா வ நஹ்யு அனில் முன்கரி ஸதக்கா, நன்மையை ஏவுவது ஒரு தர்மம், தீமையை தடுப்பது ஒரு தர்மம் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு ஒவ்வொரு அடியார்களுக்கும் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்களை ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு தடுக்க வேண்டும், இறைவனால் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். யுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹு, குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் அதை கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகாட்டினார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்கள் அதை கொண்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இப்படியான இந்த பண்புகள் கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அது சீக்கிரமாக அல்லாஹ் தஆலா கருணை காட்டுவான், கிருபை செய்வான், அருள் புரிவான் என்று ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனால் வலியுறுத்தப்பட்ட இந்த பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.